ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ப்ரெக்னென்சி அண்ட் பேபி கேர் தமிழ். இந்த வருடம் 2025 முதல் கிரகணம் மார்ச் மாதம் நிகழ இருக்கு. ஒரு வருடத்தில் மொத்தம் 4 கிரகணங்கள் ஏற்படும். அதில் 2 சந்திர கிரகணங்கள், 2 சூரிய கிரகணங்கள். இப்போ இந்த வருஷத்தில் வரக்கூடிய முதல் கிரகணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் எந்த தேதியில் எந்த நேரத்தில் ஆரம்பிக்குது, எப்போ முடியுது அப்படிங்கிறதையும், கர்ப்பிணி பெண்கள் என்னெல்லாம் செய்யலாம், என்னெல்லாம் செய்யக்கூடாது, எப்படி நீங்கள் பாதுகாப்பாக இருக்கலாம் அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே கொஞ்சம் பாதுகாப்பாக இருக்கிறது நல்லது. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ கதிர்வீச்சோட தாக்கம் அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்கிறேன் அப்படிங்கிறது உங்களுக்கு புரியும். நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வருஷத்தில் வரக்கூடிய முதல் கிரகணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா சந்திர கிரகணம். இந்த சந்திர கிரகணம் மார்ச் 14ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 9:27 தொடங்கி மதியம் பிற்பகல் 3:30 வரை இந்த சந்திர கிரகணம் நிகழும். மொத்தம் 6 மணி நேரங்கள் இந்த சந்திர கிரகணம் நிகழும். இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் பகல் நேரத்தில் வரதுனால நம்ம இந்தியாவில் பார்க்க முடியாது. ஆனாலும் அதோட தாக்கம் கண்டிப்பாக இருக்கும். இந்த தடவை வரக்கூடிய கிரகணம் பார்த்திங்கன்னா இரத்த சிவப்பு நிறத்தில் இருக்கும். அதாவது பிளட் மூன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நிறத்தில் இருக்கும். கிரகணம் நிகழும்போது கர்ப்பிணி பெண்கள், வயதானவர்கள், குழந்தைகள், நோயாளிகள் எல்லாருமே பாதுகாப்பாக இருக்கணும். முக்கியமாக கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த அன்னைக்கு கிரகண நேரத்தப்போ மட்டும் வெளியே போகிறத கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏன் அப்படின்னா கதிர்வீச்சோட தாக்கம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதனால தான் கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ ஹெவியான ஃபுட்ஸ் எல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ரொம்பவே லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. ஏன் அப்படின்னா கிரகண நேரத்தப்போ செரிமான பிரச்சனைகள் அதிகமாக வரும். அதனால தான் காலையில் டிஃபன் சாப்பிட்றீங்க அப்படின்னா இட்லி, தோசை அந்த மாதிரிலாம் எடுத்துக்கோங்க. சப்பாத்தி, பரோட்டா, அப்புறம் எண்ணெயில் பொரிச்ச உணவுகள் இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்போ மதியானம் சாப்பிட்றீங்க அப்படின்னா ரசம் சாதம், தயிர் சாதம், அப்புறம் தாளிச்ச சாப்பாடு அந்த மாதிரிலாம் எடுத்துக்கலாம். ரொம்ப ஹெவியாலாம் எடுத்துக்கக்கூடாது. அசைவ உணவுகளை அந்த அன்னைக்கு தவிர்த்துக்கோங்க. அடுத்து கூர்மையான பொருட்கள்லாம் யூஸ் பண்ணாதீங்க. கத்தி, கத்திரிக்கோல், ஊசி இதெல்லாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது கத்தி வச்சு பெரிய பழங்கள், காய்கறிகள் கட் பண்ணுறது இந்த மாதிரிலாம் அந்த கிரகண நேரத்தப்போ மட்டும் செய்யாதீங்க. அப்படின்னா நெகட்டிவ் எனர்ஜி அதிகமாக இருக்கும் கிரகண நேரத்தப்போ. அதனால தான் அந்த அன்னைக்கு வெளியே போகிறத கர்ப்பிணி பெண்கள் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக போகலாம். டெலிவரி பெயின், செக்கப்புக்கு போகணும், அப்புறம் ஸ்கேன் எடுக்க போகணும், அந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா தாராளமாக போகலாம். 9 மணிக்கு முன்னாடியே போயிடுங்க. டெலிவரி பெயின் வந்துச்சுனாலும் தாராளமாக போகலாம், ஒரு பிரச்சனையும் இல்லை. அடுத்து அந்த அன்னைக்கு ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க. அடுத்து என்ன செய்யக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெவியான ஒர்க்கெல்லாம் செய்யாதீங்க. வெயிட்டு தூக்கிறது, அப்புறம் பொருளை இந்த பக்கத்துலேருந்து அந்த பக்கம் நகர்த்தி வைக்கிறது இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க. வெயிட்டான பொருட்கள்லாம் தூக்காதீங்க. அடுத்து மொபைல் ஃபோன் அதிகமாக யூஸ் பண்ணாதீங்க. கொஞ்ச நேரம் யூஸ் பண்ணிவிட்டு அப்புறம் வச்சுருங்க. ஏன்னா ரேடியேஷன் கதிர்வீச்சோட தாக்கம் கிரகண நேரத்தப்போ அதிகமாக இருக்கும். அதனால தான் இந்த விஷயங்கள்லாம் சயின்டிஃபிக்கலி ப்ரூவ் ஆகலை. இருந்தாலும் நம்முடைய முன்னோர்கள்லாம் பாட்டி அவங்களாம் சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க. கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு பெரியவங்களாம் சொல்லியிருப்பாங்க. இதை ஃபாலோ பண்ணிக்கிட்டால் நம்மளுக்கும் நம்மளுடைய குழந்தைக்கும் நல்லது. அந்த கொஞ்சம் நேரம்தான், அதுக்கப்புறம் நம்ம நார்மலாக இருக்கலாம். கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தப்போ தண்ணி குடிக்கலாம், சாப்பிட்லாம், தூங்கலாம், இது எல்லாமே பண்ணலாம். தண்ணி அந்த அன்னைக்கு அதிகமாக குடிங்க. ஏன்னா கிரகண நேரத்தப்போ வெயில் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும். அதனால் தண்ணி, மோர், இளநீ, அப்புறம் ஃப்ரூட்ஸு இதெல்லாம் சாப்பிட்லாம். வெளியே போகிறத மட்டும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கோங்க. நான் சொன்ன மாதிரி எமர்ஜென்சி அப்படின்னா தாராளமாக போகலாம். சாப்பிடும்போது லைட்டான ஃபுட்ஸாக எடுத்துக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். நம்ம சேனலை இப்போ தான் முதல் முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். நீங்களும் ஓப்பன் பண்ணி பார்க்க முடியும். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுவேன். தேங்க்யூ.